வங்கக்கடலில் உருவாகவுள்ள பெங்கல் புயல் நவம்பர் 30ஆம் தேதி கரையை கடக்கக்கூடும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் சாந்த் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறார். நவம்பர் 30ஆம் தேதியன்று பரங்கி மற்றும் சென்னை இடையே கரையை கடக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா. பெங்கல் புயல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி கரையை கடக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கரையை கடக்கும் போது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஆய்வாளர் கூறியிருக்கிறார். இது குறித்தான விவரங்கள். அதாவது வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலைக்குள்ளாக புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக தனியார் வானிலை ஆய்வு மையம் பிரதீப் ஜான் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த எக்ஸ் தள வலைதள பதிவில் குறிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறிய பின் நவம்பர் 30ஆம் தேதி அன்று பரங்கி மற்றும் சென்னை இடையே கரையை கடக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாண்டிச்சேரி சென்னை இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நவம்பர் 29ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதி இதன் காரணமாக சென்னை பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், சென்னைக்கு தெற்கே கடந்து வருவதால் சென்னையின் நீர்பிடிப்பு ஏற்ற அளவு என்பது மழை என்பது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. 27ஆம் தேதி அதாவது இன்றைய பொறுத்தவரையிலும் சென்னையில் லேசானது முதல் மிதமான மழைக்கு இருக்கும் எனவும், அதே போல வடக்கை நோக்கி அது நகரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 28ஆம் தேதி சென்னையில் நாளை மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், 29ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் எனவும், 30ஆம் தேதி மிக கனமழை முதல் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். அதே போல ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் அங்கு இருக்கக்கூடிய உள்பகுதிகளை பொறுத்தவரையிலும் புயல் காற்று என்பது அதிக அளவில் இருக்கும் எனவும், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உள் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நகர்வு அதிகமாக இருக்கும் பொழுது மழை அதிகமாக எதிர்பார்க்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நவம்பர் 30ஆம் தேதி அன்று பரங்கி மற்றும் சென்னை அருகே இது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி செலினா.